Hi friends, welcome to Kriparian channel. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு 3D மாடல் வந்து Sketchup சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல வந்து Sketchupல என்னென்ன டூல்ஸ் இருக்கு அதோட பேசிக்ஸ் எல்லாமே தரவா ஒரு 90% வந்து அத டூல்ஸ் ஃபுல்லாவே கவர் பண்ணி பார்த்திருந்தோம். அத பேஸ் பண்ணி நம்ம இப்ப Sketchupல ஒரு பில்டிங் 3D மாடல் எப்படி கிரியேட் பண்றதுன்றது இப்ப பார்க்க போறோம். இப்போ அதில் பார்ட் 1ல நம்ம பேசிக் டூல்ஸ்லாம் கொடுத்தோம். இப்போ பார்ட் 2 நம்ம பண்ண போகிறோம். So, getting started with Sketchup part 2, creating 3D models lecture 1. So, என்னென்ன கண்டென்ட் பார்க்க போனால் import from AUTOCAD to SketchUp. ஒரு AUTOCAD ஃபைலை வந்து SketchUpல எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அதுக்கடுத்து யூனிட் செட்டிங்ஸ். ஏன்னா எந்த ஒரு டிராயிங் ஆரம்பிக்கணும், பட் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து யூனிட் செட்டிங்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த டிராயிங்க்கு போகணும். அதுக்கடுத்து கிரியேட்டிங் வால்ஸ் அண்ட் வால் ஓப்பனிங்ஸ். இந்த கிரியேட்டிங் வால்ஸ் அண்ட் வால் ஓப்பனிங்ஸில் யூஸிங் லைன் டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஆஃப்செட் டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த லெக்சர் 1 கிரியேட்டிங் 3D மாடல்ஸ் லெக்சர் 1ல் இந்த 3 கண்டென்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் போகிறதுக்கு முன்னாடி அது உள்ளே எப்படிலாம் பார்க்கணுன்றது அது ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இது எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்கெட்சப்பில் ஃபைலில் போயிட்டு தென் இம்போர்ட் போகணும். தென் இம்போர்ட் போய்ட்டு சூஸ் ஃபைல் லொக்கேஷன், அதாவது ஒரு பாப்அப் பண்ணல ஃபைல் லொக்கேஷன் கேட்கும். லொக்கேஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்க்டாப் கொடுத்தீங்கன்னா அடுத்து AutoCAD ஃபைல் இருந்துச்சுன்னா AutoCAD ஃபைலை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து இம்போர்ட் கொடுத்துக்கலாம். இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். ஸோ இதுதான் ஃபைலு, தென் இம்போர்ட், தென் சூஸ் அ ஃபைல் லொக்கேஷன், சூஸ் AutoCAD ஃபைல், தென் இம்போர்ட். ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம ஒரு ஃபைலை வந்து AutoCAD ஃபைலை உள்ளே எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இதே மாதிரி இமேஜையும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். நிறையா ஃபைல் ஃபார்மேட் இருக்குது, அதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறப்ப காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்கெட்சப் ஃபைலில் இந்த லெஃப்ட் சைடு பாருங்கள், அந்த ஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அந்த ட்ராப் டவுன் பண்ணும். அந்த ட்ராப் டவுன் பண்ணில் கீழே வந்தீங்கன்னா அப்படி இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்புறம் ஒரு பாப்பப் ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் லொக்கேஷன் கேட்கும். இப்போ டெஸ்க்டாப்பில் நான் வச்சுருக்கேன் அந்த ஃபைலு. தென் ஸ்கெட்சப் பிளான் போகிறோம், இம்போர்ட் கொடுக்குறோம். ஸோ அவ்வளோதான், கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வரும். ஸோ இப்போ யூனிட் செட்டிங்ஸ் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் நான் காமிச்சிருந்தேன். இருந்தாலும் எகைன் நான் திரும்ப ரிமைண்ட் பண்ணுறேன். விண்டோஸ் போங்க, விண்டோஸ்லேருந்து திரும்ப மோட் இன்ஃபோவில் போய்ட்டு யூனிட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா சூஸ் எனி ஒன் யூனிட்ஸ். நம்ம அதில் யூனிட்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆர்கிடெக்சரல் யூனிட்ஸா, டெசிமல் யூனிட்ஸா, இன்ஜினியரிங் யூனிட்ஸா, இல்லை ஃப்ராக்ஷனல் யூனிட்ஸாக நம்ம கொடுக்கணும். கொடுத்து இன்ஜினியரிங்னா நம்ம ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் கொடுப்போம், டெசிமல்லாம் நம்ம ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் கொடுப்போம். அதே நேரத்தில் மீட்டர் சென்டிமீட்டர்லையும் கொடுக்கலாம். ஆர்கிடெக்சரில் வந்து நம்ம அந்த பின்னம் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ நீங்கள் அதெல்லாம் வேணால் இன்ஜினியரிங் கொடுத்து ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஓப்பன் பண்ணல இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ ஆக்சஸ் மாற்றி வச்சுக்கலாம். ட்ராக் பேன் டூல் யூஸ் பண்ணி கொஞ்சம் ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ டாப்பில் போய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதையும் காமிக்கிறேன். ஸோ சென்டரில் வந்து நிற்கிது. க்ரீன் கலரில் வந்து க்ரீனு ரெட்டு வந்து ஒரு 2D பிளேனு, ஒய் ஆக்சிஸ்ன்றது இந்த ப்ளூ கலர். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுவோம். ஃபைலு, இம்போர்ட்டில் போயிட்டு இப்போ ஒரு பாப்பப் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் நான் வந்து டெஸ்க்டாப்பில் நான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எந்த லொக்கேஷன்லையும் எடுத்துக்கலாம். இந்த ஸ்கெட்சப் பிளேன்றதை நான் இப்போ இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பிளான் இதுக்குள்ளே வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சிம்பிள் பிளானு. ஸோ இதில் வந்துருச்சு. இதில் வந்து எல்லாமே ஒரே இதாக காம்பவுண்டாக தான் வரும். நீங்கள் அதை தனியாக பிரிச்சுக்கலாம். அதேமாதிரி ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ அந்த வால் வந்துடும். ஸோ நான் இப்போ ஐசோமெட்ரிக் வியூவில் வச்சுக்கிறேன். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு வால் க்ரியேட் பண்ணிங்கன்னா தெரியும். ஐசோமெட்ரிக்கில் இப்படி தான் நம்ம இம்போர்ட் பண்ணணும். திரும்பவும் சொல்கிறேன், ஃபைலில் போயிட்டு இம்போர்ட்டில் போயிட்டு எந்த லொக்கேஷன்ற சூஸ் பண்ணணும். ஸோ நான் டெஸ்க்டாப்பில் வச்சு அந்த ஃபைலை கிளிக் பண்ணி இம்போர்ட் கொடுத்தேன்னா இம்போர்ட் ஆகிரும். இப்போ இதில் பாருங்களேன், இதில் ஸ்கெட்சப் ஃபைலு, திரும்ப டிஎம், AutoCAD ஃபைல்ஸு, கூகுள் எர்த் ஃபைல்ஸு இதில் கொண்டு வந்து நம்ம அதிலேயே ட்ரா பண்ணலாம். ஜேபெக் ஃபைலு, இமேஜ் ஃபைல் சொன்னால, ஃபோட்டோஷாப் ஃபைலு, இந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம்.
ஸோ இந்த பிட் மேப் ஃபைல் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இந்த ஃபார்மெட் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் AutoCAD ஃபைலுக்குன்னா அதில் டைமென்ஷனோட ட்ரா பண்ணியிருப்போம். நம்ம அப்படியே ட்ரா பண்ணால் போதும். இது ஸ்கேல் மாற்றவில்லை. இமேஜெலாம் எடுத்திங்கன்னா அந்த ஸ்கேலுக்கு மாற்றணும். ஸோ இப்போ நான் இப்போ வால் ட்ரா பண்ண போகிறேன். வால் ட்ரா பண்ணுறதுக்கு 2 டூல் சொன்னேன். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த பென்சில் டூலு, அதாவது லைன் டூலு. ஸோ இங்கேருந்து கிளிக் பண்ணி அவுட்ரு நம்ம பேஸ்மெண்ட்டு போடணும். ஸோ அதனால் ஒரு அவுட்ரு இந்த மாதிரி நான் பேஸ்மெண்ட் ஒரு கிரவுண்ட் லெவல்லேருந்து ஒரு 1.5 அடி மேலே இருக்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஸோ பார்த்து நான் பண்ண போகிறேன். இப்போ புஷ்புல் கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு 1.5 அடி 1 feet 6 inch இந்த டிஸ்டன்ஸ் இந்த சைடு பார்த்தீங்கன்னா 1.5 feet ஃப்ராக்ஷன் கொடுக்கலாம். ஃபீட் இன்ச்சஸில் கொடுத்தாலும் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா பிளானு கீழே இருக்குது. நம்மளுக்கு அந்த வால் எங்கே வருன்றது தெரியாது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அகைன் இந்த செலக்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணி இந்த பிளானை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் கமாண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், மூவ்னு சொல்லிட்டு. இதில் ஒய் ஆக்சிஸில் அப்படியே மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணி மேலே கொண்டு வந்தீங்கன்னா இப்போ நம்ம பேஸ்மெண்ட் லெவலில் நம்ம பிளான் என்னன்றது தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் வாலை நம்ம ட்ரா பண்ணலாம். இதில் ஸ்டேர் கேஸ் உள்ளே வர மாதிரி நான் காமிச்சிருப்பேன். ஸோ இப்போ நீங்கள் வாலை க்ரியேட் பண்ணுங்கள். டோர்ஸ் விண்டோ ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் பண்ணிக்கங்க தெரிலன்னு. இப்போ புஷ்புல் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டோர் அந்த வால் அப்படி மேலே வரும். ஸோ இப்போ நம்ம சில் லெவல் உங்களுக்கு பேஸ்மெண்ட் சில் லெவல், அதாவது ஜன்னல் மட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 3 அடியில் இருக்கும். ஸோ அதனால் 3 அடியை ஏன்னா நம்ம ஜன்னல் மட்டம் கொடுக்கணும். இதில் டோர் விண்டோஸ் ஓப்பனிங் அதே வந்துருச்சு. இப்போ ஜன்னல் மட்டம் உங்களுக்கு வேணும்னு தெரியணும் அப்படின்னா நம்ம ஜன்னல் ஆஃப்செட் எவ்வளோன்றது தெரியணும். ஸோ அதுக்கும் திரும்ப அதேமாதிரி மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல இருக்கிறத வச்சு மூவ் பண்ணணும். ஸோ இது கரெக்டாக அந்த இதில் இருக்குது. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிவிட்டால் சரியாக வரும். இப்போ மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இது பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னல் மட்டமாக நம்மளுக்கு தெரியும், விண்டோ மட்டம்லாம் தெரியும். நம்ம அந்த விண்டோ லெவலில் கட் பண்ணி நம்ம காமிக்கலாம். இந்த ஆஃப்செட் கமாண்ட் நம்ம புதுசாக ஒரு பிளான் போடுறோம் அப்படின்னா அவுட்டர் லைன்லாம் ட்ரா பண்ணிவிட்டு அது ஆஃப்செட் எடுத்து போடலாம். ஆஃப்செட் எப்படின்னா நான் இப்போ அதையும் சொல்லிடுறேன். ஆஃப்செட் ஒன்றும் கிடையாது. இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு 10 அடிக்கு நான் ஒரு ரூம் ட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 10 அடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஆக்சிஸ் காமிக்கும். இதெல்லாம் ஆக்சிஸ்னால் பேரலல் ஆக்சிஸ் க்ரீன் கலரில் வருது. இதுதான் கரெக்டு, 90 டிகிரியில் கரெக்டாக வரும். ஸோ இதெல்லாம் இந்த பிளாக் லைன் இண்டிகேட் பண்ணது ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி தப்பாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ளூ, இது ரெட்டு. ப்ளூ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒய் ஆக்சிஸ், இது நான் எக்ஸுன்றது க்ரீனு, இங்கிட்டு இஜெட்ன்றது ரெட்டில் வரும், பிளெயினில் வரும். ஸோ இதேமாதிரி 10 அடி, இது எல்லாமே 10 அடிக்கு 10 அடின்றது நம்ம கொடுக்குற டைமென்ஷன் எல்லாமே பிளான் எல்லாமே அது என்ன டைமென்ஷன் தான் சொல்லுவாங்க, வால் சொல்ல மாட்டாங்க. இப்போ ஆஃப்செட் கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த ஆஃப்செட் பார்த்தீங்கன்னா இது ஆஃப்செட். இது அப்படி இது பக்கத்தில் உள்ள கர்சரை கொண்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டாட்டடாக ஒரு சர்ஃபேஸ் தெரியுங்க. இப்போ இதில் ஒரு இடத்துல உள்ளே கிளிக் பண்ணி இப்படி வெளியே ட்ராக் பண்ணி அப்படின்னா இப்படி வரும்.
இந்த பாயிண்ட்லேருந்து அந்த ரெட் கலர் பாயிண்ட்லேருந்து வெளியே எவ்வளோ 9 இன்ச்சு நான் வால் வைக்க போகிறேன். இப்போ 9 இன்ச் போட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா 9 இன்ச் வந்துடும். இப்போ இதிலேருந்து புஷ்புல் பி ஷார்ட் கீ நம்ம மேலே எடுத்தோம்னா வால் வரும். ஸோ இப்போ இந்த ஆஃப்செட் கமாண்ட் இப்போ ஒரு புதுசாக ஒரு பிளான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம், இப்போ இதுலேயே நம்ம பிளானை போட்டு நமக்கு ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆஃப்செட் கமாண்ட் யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம அதெல்லாம் நம்ம டைரெக்டாக பிளானை நம்ம இதுலேருந்து எடுத்ததுனால ஆட்டோகேட்லேருந்து எடுத்ததுனால நம்ம டைரெக்டாக அந்த லைன் மேலேயே நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இப்போ நான் இப்போ திரும்ப வந்து விண்டோஸ் வரையும் நான் வால் ட்ரா பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் விண்டோஸ் ப்ளேஸ் பண்ணி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு கட்டு, இங்கே ஒரு கட்டு. ஏன்னா நம்ம அந்த சைஸு இந்த ஆஃப்செட் அப்படின்றது தெரியும் பிளானில். இல்லைனா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் போடலாம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கடுத்து லிண்டல் லெவலில் நம்ம எழுக்கணும். ஸோ இப்போ ஜன்னல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா லிண்டல் லெவல் பேஸ்மெண்ட்லேருந்து 7 அடி வரும், ஜன்னல் மட்டத்துலேருந்து 4 அடி வரும். ஸோ இப்போ நம்ம ஜன்னல் மட்டும் போட்டுட்டோம். இப்போ அகைன் பி ப்ரெஸ் பண்ணி புஷ்புல் கமாண்ட் யூஸ் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 அடிக்கு நான் மேலே கொடுக்குறேன். அகைன் இதை கொண்டு வந்து இப்போ இது திரும்ப 4 அடி டைப் பண்ண தேவையில்ல. இந்த மேலே கொண்டு வந்துட்டு இந்த கர்சர் இந்த பக்கத்து வாலில் கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 4 அடிக்கு போய் நிற்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு தடையும் நம்ம டைப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதே தான் இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒவ்வொரு தடையும் ட்ரை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, டைப் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இது ஜன்னல் மட்டும். ஸோ இதுக்கப்புறம் இந்த பிளான் தேவையில்லை நம்மளுக்கு. ஏன்னா நம்ம எல்லாமே அந்த லெவல் அந்த மட்டம் மற்ற அந்த பிளானுக்கு வேண்டி தான் நம்ம பண்ணதுனால இந்த நீங்கள் டெலிட் பண்ணிடலாம். டெலிட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கர்சர் செலக்ட் கர்சர் யூஸ் பண்ணி அந்த லைன் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு பேஸ்மெண்ட்டை வந்து 1 அடியில் இருக்குது. இப்போ இதை நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கணும், மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். மெஷரிங் டூல்ஸ் தான் இருக்குது பாருங்கள். இப்போ பேஸ்மெண்ட்டை வந்து இங்கே தரமாட்டத்துலேருந்து எவ்வளோன்றதை பார்த்துக்கலாம். இன்னைக்கு 22 அடி வருது. இதெல்லாம் நம்ம பேஸ்மெண்ட் வந்து 3 அடி தான் வச்சோம். ஃப்ரண்ட் வியூ கூட வந்துருங்க. ஃபிட் பண்ணுறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 1 அடி தெரியுது, 1 அடி தெரியுதா. ஸோ அது மாதிரி எல்லாமே டைமென்ஷன் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம சரியாக போட்டோம் அப்படின்னா டைமென்ஷன் சரியாக தான் வரும். ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் டோர்ஸ் விண்டோஸ் ப்ளேஸ் பண்ணுறது, அப்படி அதை டோர்ஸ் விண்டோஸ் ஸ்கேல் எப்படி மாற்றுறது, ஸோ இதெல்லாம் பார்க்கணும். ஸோ இப்போ வால் கிரியேஷனை பற்றி அந்த ஓப்பனிங் பண்ணுறது எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு சிலர் வந்து என்ன பண்ணாங்கன்னா புஷ்புல் கமாண்ட் யூஸ் பண்ணி டெலிட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அப்படியும் வால் ஓப்பனிங் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கரெக்டாக புரியலாம்.